வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படாத வகையில் தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதாக ஜனாதிபதி உறுதி. தனியார் துறையிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்காக மின்சார சபை மாறுபட்ட தகவல்களை வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. மேதின கூட்டங்கள் தொடர்பில் இன்றும் கருத்து மோதல். බොරු කියලා අපේ රැස්වීම ස්ථානය අවලංගු කරා කියලා ඒ කතාව කියලා සමහරලාට අභයාරාමෙම තියලා ෂේප් වෙන්නත් පුළුවන්. එහෙම කට්ටිය. இந்தியாவின் தகவல் அறியும் சட்டம் மக்களின் உரிமையை பாதுகாக்கும் வலுவான கருவி என்கிறார் வைகே சிங்கா. அம்பலாங்குடை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். யுத்தத்தின் வெடி சத்தத்தை எமது ராணுவத்தினரின் துப்பாக்கி சத்தத்தினால் தோற்கடிக்க முடிந்த போதிலும் ஈழக் கொள்கையை எம்மால் தோற்கடிக்க முடியாமல் போனது. கடல் கடந்துள்ள எல்டிடியினரின் கொள்கையை தோற்கடிப்பதற்கு நாம் மறந்து போனோம். 2015 ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக 2014 ஆண்டில் கட்சிக்குள் பேசப்பட்டது. மஹிந்த ராஜபக்சவிடம் எழுத்து மூலம் ஒரு விடயத்தை அப்போது நான் தெரிவித்தேன். அனைத்து தலைவர்களுக்கும் அந்த ஆவணத்தை கையளித்து தேர்தலை நடத்த வேண்டாம் என நான் கூறினேன். அரசியல் மறுசீரமைப்பு, பொருளாதார மறுசீரமைப்பு, கட்சி மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு எழுத்து மூலம் தெரிவித்தேன். எனது யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்று அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய போது வேறு கட்சியொன்றின் உறுப்பினராக இணையவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட 49 கட்சி மற்றும் அமைப்புகளுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டேன். நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கோ நாட்டில் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடத்தில் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக அப்போது நான் பிரதானமாக கூறினேன். யுத்தத்தின் பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல நடவடிக்கைகள் காணப்பட்டன. அவற்றை நிறைவேற்ற முடியாவிட்டால் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை எம்மால் தடுப்பதற்கு முடியாமல் போகும். 2 வருட ஆட்சிக்காலம் எஞ்சியிருந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச ஏன் தேர்தலை நடத்தினார்? காலியில் சாத்திரம் கேட்டு அவர் தேர்தலை நடத்தவில்லை. கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் கொண்டுவரப்படவிருந்த ஜெனீவா பிரேரணையே முதலாவது காரணமாகும். 2015 மற்றும் 2016 ஆண்டுகளுக்காக உலக பொருளாதாரத்துடன் எமது நாட்டிலும் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியே இரண்டாவது காரணமாகும். இந்த கட்சியை இதற்கு முன்னர் இருந்த தலைவர்களிடம் ஒப்படைத்த சந்தர்ப்பங்களில் அவர்களால் பிரச்சனையின்றி தொடர்ந்து நடத்தி செல்லக்கூடியதாக இருந்தது. எனக்கு பிரச்சனைகள் கொடுப்பது பற்றி அப்போது கூறியிருந்தால் நான் ஏற்காமல் இருந்திருப்பேன். அனைவரும் விருப்பத்துடன் கைகளை உயர்த்தி ஒப்படைத்தனர். இதற்கு முன்னர் இருந்த தலைவர்கள் போன்று பிரச்சனையின்றி செயற்பட முடியும் என நான் நினைத்தேன். எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற வகையில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நான் தயார். இந்த நாட்டை சிறந்த நாடாக்குவதற்கு சிறந்த அரசியல் கட்சியொன்று தேவை. நாளை மறுதினம் அரசாங்கம் அமைப்பது பற்றி பேசுவது முக்கியமல்ல. சிறந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சிறந்த கட்சியாக மாற்ற வேண்டும். மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த தீர்மானத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பாராட்டியுள்ளார். சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் இணக்கப்பாடுகளை பொருட்படுத்தாது முன்னைய அரசாங்கங்கள் செயற்பட்டமையே மீன் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டமைக்கு காரணம் என பிரதமர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச மற்றும் பிராந்திய ஒப்பந்தங்கள், கொள்கைகள் மற்றும் இணக்கப்பாடுகளுக்காக இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய சர்வதேச மட்டத்தில் போட்டியிடக்கூடிய பொருளாதார சூழல் இலங்கையில் ஏற்படுத்த முடிந்துள்ளதாகவும் இதனூடாக பல லட்சம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த முடிந்துள்ளதாகவும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன இன்று கண்டிக்கு விஜயம் செய்திருந்தார். ராஜாங்க அமைச்சர் முதலில் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனையடுத்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரிடம் ஆசி பெற்றார். இதேவேளை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன நேற்று பிற்பகல் ராமாஞ்ச பீடத்தின் மகாநாயக்கர் நாபானே பேமசிறி தேரரையும் சந்தித்தார். கண்டி விஜயத்தின் நிறைவில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.
පංගුවක් විපක්ෂයේ මන්ත්‍රීවරු ஒரு பக்கத்தில் எதிர்க்கட்சியினர் நாட்டு மக்களிடையே ஏதேனும் ஒரு கருத்தினை ஏற்படுத்தி அவர்களின் கீழ்த்தரமான அரசியல் நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் ராணுவத்தினரை நாங்கள் சிறைப்படுத்துவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாடு பூராகவும் தெரிவித்து பொய்த்தீயினை பற்ற வைக்கின்றனர். அரசு என்ற வகையில் சுதந்திரத்துக்காக போராடிய எங்களுடைய ராணுவத்தினரை ஒருபோதும் அசௌகரியத்திற்கு உள்ளாக்க மாட்டோம். இதனை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பிரச்சனை ஏற்பட ஒருபோதும் இடமளிக்காது. எங்களுடைய புலனாய்வு பிரிவினர் மிகவும் சிறந்த முறையில் தமது பணிகளை செய்கின்றனர். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பல நாடுகளுடன் சிறந்த நட்புறவுகளை ஏற்படுத்தி அதனை வலுப்படுத்தியுள்ளோம். அந்த நாடுகளுடன் பாதுகாப்பு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுவதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த நாடுகளுடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களது புலனாய்வு பிரிவினரும் இணைந்து அவர்களுடைய செயற்பாட்டினை வலுவூட்டிக் கொள்ளவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். තංගේ වැඩ කටයුතු කරගෙන තියෙන. ඒ ගිවිසුම් මත අපි බලන්නේ ඒ රටවල් සමගත් අපේ බුද්ධි අංශය සමගත් එකතු වෙලා තවත් ඒගොල්ලන් දියුණු කරන්නට. வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் கலந்து கொண்டிருந்தார். வவுனியாவில் அமைக்கப்பட உள்ள பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். மன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் நீங்கள் தாண்டிக்குளத்தை தான் அமைக்க வேண்டும் என்கின்ற பிடிவாதமாக இருப்பதாகவும் தான் ஆனால் அதை ஓமந்தையை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து இப்படி அவர் கூறியிருந்தால் இந்த கருத்து பிழையான கருத்து. வடக்கு மாகாணத்துக்காக கேட்கப்பட்ட திட்டத்தை வவுனியாவிலே அமுல்படுத்துவதற்கு அறிவித்தது மத்திய அரசாங்கம். வவுனியா நகரத்திலே இருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு இந்த காணி வேணும் என்று கேட்கிறதும் மத்திய அரசாங்கம் தான். என்னுடைய திட்ட முன்மொழிவிலே நான் கூறிய இடம் ஓமந்தை அல்லது புளியங்குளம் வடக்குமான விவசாயிகளுக்கு பொருத்தமான இடமாக இருக்கணும். ஆனால் துப்பாக்கியமாக இந்த வெவ்வேறு காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் இதை வவுனியா நகரத்திலே இருந்து 2 கிலோமீட்டருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை என்னுடைய கோரிக்கை இல்லை. ஆனால் இப்போது நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு இருக்கின்ற பிரதேச செயலாளரால் அடையாளப்படுத்தப்பட்ட 2 காணி துண்டுகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த தாண்டிக்குளம் காணி துண்டில் அமைந்தால் கூட அது நன்றாக இருக்கும். இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இது தாண்டிக்குளம் பகுதிக்கு வந்தாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு. மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் வீடுகளை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. 40,000 வீடு திட்டம் வடகிழக்கு கொடுத்தது. 40,000 வீடுகளை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அவளுக்கு கொடுத்தது போலவே 4,000 வீடு திட்டங்களை மலையகத்துக்கு கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. அங்க 40,000 வீடு கட்டி மக்கள் குடிபெயர்ந்து போய் முடிஞ்சு. ஆனால் இங்க 4,000 வீடு திட்டத்துக்கு நாளைக்கு தான் அடிக்கல் நாட்டை வைக்கிறோம். எங்க நடக்குது பிரச்சனை? இப்ப விளைய கொள்ளுங்க. அதை செய்தோம் இதை செய்தோம் சொல்பவர்கள் சொல்லலாம். பிரச்சனை எங்க இருக்குது? நமது தலைமைத்துவத்தில் இருந்த பிரச்சனை. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சை பொறுப்பில்லாமல் செய்ததனால் வந்த பிரச்சனை. இருந்த மலையத்துல தலைவர்கள் நம்மளை ஏமாத்திக்கிட்டு திட்டமிட்டு நமக்கு அபிவிருத்தி செய்யல. அதனாலதான் நமக்கு தனி வீடு கிடைக்கல. அது நமக்கு அவங்க கட்டி கொடுத்ததால மாடி வீடு மேல ஒரு ஆள் இறந்தா கீழே கொண்டு வந்த மாதிரி தான் செஞ்சாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. இந்த அரசாங்கத்துல 7 பேச்சு காணியோட தனி வீடு திட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இதே நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. சம்பள பிரச்சனை விமர்சனம், வீடு கட்டி கொடுக்க விமர்சனம். சகவாழ்வினூடாக நல்லிணக்கத்தை மேம்படுத்துதல் என்ற துணிப்பொருளில் கொழும்பில் இன்று பிற்பகல் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கொழும்பு நகரசபை மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மீண்டும் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து மீண்டும் இந்த நாட்டை கடந்து வந்த அந்த இருண்ட யுகத்தை கொண்டு செல்வதற்கு எவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம். தலை கீழாக இருந்தாலும் கூட தங்களை தாங்களே ஒன்றுபட்ட எதிர்கட்சிகள் சொல்லிக் கொண்டாலும் கூட எவருக்குமே இந்த நாட்டை மீண்டும் அந்த இருண்ட யுகத்துக்கு, இனவாத யுகத்துக்கு, கொலைகார யுகத்துக்கு, இருவினவாத யுகத்துக்கு, பயங்கரவாத யுகத்துக்கு கொண்டு செல்வதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். மன்னார் உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்த இளைஞன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்தை கண்டித்து பிரதேச மக்கள் இன்று அதிகாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக சிறுமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். தரம் 5இல் கல்வி பயிலும் இந்த சிறுமி மேலதிக நேர வகுப்பிற்காக நேற்று மாலை சென்று தனியாக வீடு திரும்புவதற்கு தயாரான போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கிருந்து தப்பி சென்ற சிறுமி பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறியதை அடுத்து சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இன்று காலை திருத்தோப்பு பகுதியில் மன்னார் தலைமன்னார் வீதியை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் ஆர்ப்பாட்டக்காரர்களை சமரசப்படுத்தினார். யாழ்ப்பாணத்தில் வித்தியாக நடந்த பிரச்சனை, வவனியாவில இன்னொரு 13 வயசு பிள்ளைக்கு நடந்த பிரச்சனை, நான் இன்றைக்கு எங்கட ஊர்ல 10 வயசு பிள்ளைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு இன்னொரு இடத்த இப்படி நடக்காதுன்னு சொல்லி என்ன நிச்சயம் நாங்க என்னன்னு நம்புறது? அதே மாதிரி நாங்க இன்றைக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா தான் நாளைக்கு நம்பி எங்கட பிள்ளைகளும் நாங்க பள்ளிக்கூடம் அனுப்பலும், எங்கட பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பலும். மிஞ்ச இருந்த எல்லா பிள்ளைகளும் துள்ளோடு இருப்பு பேசாலதான் படிக்க போகுது. எங்கட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். நல்ல அவங்க பிடிச்சவங்களுக்கு அதுக்கேற்ற தண்டனையை கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அவங்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்து தரணும். சில மணித்தியாலங்களின் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். மஸ்கெலியா ஸ்டோக்ஹோம் கவர்வில பகுதியில் கடந்த 21ஆம் தேதி காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். மஸ்கெலியாவிற்கு குளிக்க சென்று காணாமல் போயிருந்த 15 வயதான சிறுவனே இன்று மாலை 3:30 அளவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலம் மஸ்கெலியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைகளுக்காக நாவலப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் மஸ்கெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் மக்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டம் ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தமிழ் மக்களின் வாக்குகளினால் ஜனாதிபதி தெரிவு செய்வது கடினம் எனவும் கூறியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளில்தான் தற்போதைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். அதேபோன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்காமையினால் ஜனாதிபதியானார். இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து மக்களின் மனங்களை திசை திருப்ப வேண்டாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் கூறிய ஒரு கருத்து சிறுபான்மை மக்களுக்கு எந்த வகையிலும் பொருத்தமற்ற நாணயம் பிரதமர் ஆட்சி மூலம் சிறுபான்மையினருக்கு நன்மை கிடைக்கும் என்ற வகையில் அவர்கள் பேச்சு அமைந்திருந்தது. ஆனால் மைந்தையை தோற்கடிச்சது சிறுபான்மையின வாக்குகள் திருப்பி மைத்திரிபால வெற்றி பெறதுக்கான சிறுபான்மையின வாக்குகள் லட்சமே பிரதமர் எதிர்கட்சியாக உள்ள தமிழ் தேசிய பாராளுமன்ற 16 பேர் பிரதமர் தெரிவு செய்ய முடியாது. தமிழ் மக்கள் எல்லா விடயங்களையும் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். எது எப்படி எங்கே எந்த இடத்தில் நடந்தது என்கின்ற அனைத்து விடயமும் தெரியும். ஆகவே இவ்வாறான கருத்துக்களை நிறுத்தி தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்ட வேண்டும், சரியான அரசியல் தீர்வினை எடுக்க வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. பமலப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றினுள் 1 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட மாலத்தீவு பிரஜைகள் இருவரையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீர்கொழும்பு பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 1 கிலோ 200 கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக உத்தியோகத்தர்களினால் நேற்றிரவு 10 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. 28 மற்றும் 30 வயதுடைய 2 சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகளின் போது மாலத்தீவு அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு இடையிலான ஹெரோயின் கடத்தலை முறியடிப்பதற்காக மேற்கொள்ளப்படவிருந்த சுற்றி வளைப்பின் போதே ஹெரோயின் தொகையுடன் மாலத்தீவு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தாய்லாந்துக்கு புறப்பட்டு சென்றார். சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாய்லாந்துக்கு சென்றுள்ளார். முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் மற்றும் மேல் மாகாண சபை உறுப்பினர் உபாலி கொடிகார் ஆகியோரும் முன்னாள் ஜனாதிபதியுடன் பயணமாகினர். குருநாகலில் இன்று நடைபெற்ற புதுவருட நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் P. ஹரீசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர வேறு எதையும் செய்வதில்லை. முன்னர் மதில்களில் அவரை ஜனாதிபதியாக்குவோம் என காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதில்களில் பிரதமராக்குவோம் என காணப்பட்டது. தற்போது அவரை வீட்டுக்கு அனுப்புவோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரே மதில்களில் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். கடந்த அரசாங்கத்தில் ஊழல், மோசடிகள் மற்றும் கொலைகளை செய்த பலர் தற்போது அவருடன் இணைந்துள்ளனர். ஏனெனில் அவர்களின் தவறுகளை மறைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மேதின கூட்டத்தினூடாக மஹிந்த ராஜபக்சவை மீள் எழுச்சி பெற வைக்க முடியும் என எண்ணுகின்றனர். மஹிந்த ராஜபக்சவை மீள் எழுச்சி பெற வைக்க இவர்களால் முடியாது என்றே நான் கூறுகின்றேன். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச குருநாகலில் கட்சி ஆதரவாளர்களை இன்று சந்தித்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் மேதின கூட்டம் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிரான கருத்துகள் உள்ளவர்கள் அனைவரும் கிரளப்பனை கூட்டத்திற்கு வருவார்கள். அது மக்கள் விருப்பம். மக்கள் அன்று வருவார்கள். நாம் ஒழுக்காற்று நடவடிக்கை குறித்து சிந்தித்து அரசியல் செய்பவர்கள் அல்ல. ஒழுக்காற்று விசாரணைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பயந்து அரசியல் செய்பவர்கள் அல்ல. பண்டாரகம பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் அஜித் டி பெரேரா கருத்து தெரிவித்தார். கட்சியில் உள்ள திருடர்களை பாதுகாக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என கூறி கொழும்பில் கூட உள்ளனர். எனினும் கூட்டத்திற்கான மைதானத்தை பொய்க்கூறியே ஒதுக்குகின்றனர். என்றுமே மேதின கூட்டம் ஒன்றிற்கு வழங்கப்படாத நாராயண்பேட்டை சாலிகா மைதானத்தை பொய்யொன்றை கூறி பெறுவதற்கு முயற்சிக்கின்றனர். அதனை பெற முடியாவிடின் 1500 பேர் இருக்கக்கூடிய ஹைட் பார்க் சிறுவர் மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்த முடியும். கூட்டம் வராது என்பதால் எமது கூட்டம் நடக்க இருந்த இடத்தை வழங்க மறுத்துவிட்டனர் என பொய்யொன்றை கூறி அபயராமவில் கூட்டத்தை வைப்பதற்கு முயற்சிக்கவும் இடமுண்டு. காலியில் இடம்பெற்ற கட்சி ஆதரவாளர்கள் சந்திப்பில் பிரதியமைச்சர் மனுஷ நாணயக்கார இன்று கலந்து கொண்டார். ஸ்ரீகோத்தாவில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த பகுதியின் முன்பாக காப்பட் போட்டது நாம் அல்லவா? ஏன் அவ்வாறு நாம் செய்தோம்? ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்கே. ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த கோட்பாட்டை பயன்படுத்துகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நெருக்கடிகள் காணப்பட்டால் அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு நன்மையாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் மலிக் விக்ரமசிங்கவும் தினேஷ் குணவர்தனவும் மஹிந்தவும் பாராளுமன்றத்தில் ஒருநாள் கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். 4-5 வாரங்களுக்கு முன்னர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் கூட்டம் ஒன்றில் வேறு கூட்டங்களுக்கு நாம் போவதில்லை என தீர்மானித்திருந்தனர். காலியில் நடைபெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு இம்முறை செல்வோம் என கூறினர். அங்கு செல்வோம் அல்லது போகாமல் இருப்போமே தவிர வேறொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வது இல்லை என்ற தீர்மானத்தில் இருந்தனர். எனினும் அன்றைய கலந்துரையாடலின் பின்னர் மாலை மற்றும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கிரளப்பனையில் மற்றும் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. கிரளப்பனையில் கூட்டம் முறை நடத்துவதனால் அந்த பயன் யாருக்கு கிடைக்கும்? ஒரு பக்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் தேவை காணப்படுகின்றது. மறுபுறம் உரித்துறைகளுக்கான காலம் வரும் வரை எதிர்க்கட்சியில் இருக்கும் தேவை தற்போது எழுந்துள்ளது. சுதந்திர இந்தியாவின் முதலாவது நீதியமைச்சர் கலாநிதி PR அம்பேத்கரின் 125வது ஜனன தினத்தை முன்னிட்டு கொழும்பில் மாநாடொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தைரியம் மற்றும் நம்பிக்கையே கலாநிதி PR அம்பேத்கரின் வாழ்க்கை தத்துவமாகும். பாராளுமன்றத்தின் ஜனநாயகம் மற்றும் சட்டவாதிக்கத்தின் ஊடாக மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதே அவரின் தேவையாக இருந்தது. சமூக பொருளாதார மாற்றத்திற்கு இந்திய அரசியல் அமைப்பை சிறந்த ஆயுதமாக அவர் கண்டார். சட்டமூலம் ஒன்றின் ஊடாக பொறுப்புடைமை, பொருளாதார சமநிலை, அடிப்படை உரிமைகள், நிறுவனங்களின் சுயாதீனத்தன்மை மற்றும் சமூக ஜனநாயகம் ஆகிய பிரிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னின்று செயற்பட்டார். உதாரணமாக, நாட்டின் எந்த ஒரு பிரஜைக்கும் எந்த ஒரு திணைக்களத்திலோ எந்த ஒரு அரசாங்கத்திலோ எந்த ஒரு விடயம் தொடர்பிலோ தகவலை பெற்றுக்கொள்வதற்கான வலுவான கருவியாக இந்தியாவின் தகவல் அறியும் சட்டம் காணப்படுகின்றது. அது வெளிப்படையானதாகும். இந்தியாவில் அடிமட்ட மக்கள் பிரிவுகளுக்கான நீதி மற்றும் சமத்துவம் தொடர்பில் பிரச்சனைகள் எழுந்த சந்தர்ப்பங்களில் கலாநிதி PR அம்பேத்கரின் அரசியல் மற்றும் சமூக இலக்குகள் 2 விடயங்களில் கட்டியெழுப்பப்பட்டுள்ளமை வெளிப்படையாக விளங்குகின்றது. சமத்துவம் மற்றும் உரிமை தொடர்பான உரையாடல் ஒன்றை ஏற்படுத்துவது முதலாவது விடயமாகும். சமத்துவம், நீதி ஆகியவற்றினூடாக அரசியலமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி சமூகம் மற்றும் தனிநபர் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதனை அறிந்து கொள்ளுதல் 2வது விடயமாகும். அரசாங்கம் அறிவித்துள்ள நிர்ணய விலையின் கீழ் நெல் கொள்வனவு செய்யப்படாமையினால் தாம் நட்டத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக
திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வானாறு ஆயிலியடி கிராம விவசாயிகள் தமது நெல்லுக்கான உரிய விலை கிடைக்காமையினால் அதனை விற்பனை செய்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் நெல்லை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான உரிய இடமுமற்ற நிலையில் தமது வீடுகளிலேயே களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களை வீட்டில் எங்களுக்கு நெல் அடுக்கி வச்சுக்கிறதால அந்த நெல்லை விற்பனை செய்யாமலுக்கு எங்களுக்கு அது பெரிய பாரிய ஒரு நஷ்டமாகவும் இருந்துகிட்டு எங்களை புள்ள ஓட்டிக்கு அது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் இருந்துகிட்டு இப்போ படிப்பு இல்லை ஒரு இடம் இல்லாமல் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ அந்த நெல்லையும் வச்சுக்கிட்டு குத்தி தின்றதா இல்லை கடலில் கொண்டு கொட்டுறதா ஆற்றுல கொட்டுறதான்ற நிலைமைக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு நாங்கள் எங்களால் ஒன்றும் செல்லிக்கலவங்களால் அரசாங்கம் இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்குமா இருந்தாக்கா நாங்கள் நன்மை பெற்றுக் கொள்ளலாம். பெரும்பாலும் நாங்கள் வெள்ளாமை செஞ்சு இந்த வெள்ளாமையெல்லாம் நஷ்டத்தில் நெல் அறாவலைக்கு எடுக்கிறதால நெல்லெல்லாம் எங்களோட நெல்லெல்லாம் வீட்டுலலாம் அடுக்கி வச்சிக்கோம். இதனால் உரிய விலைக்கு எடுத்தால் தான் இந்த நெல்லை எங்களுக்கும் கொஞ்சம் நல்லதாக இது லேசாக இருக்கும். மலையக மக்களின் குடியிருப்பு பிரச்சினைக்கு இன்று வரை தீர்வு கிட்டவில்லை. மலையகத்தின் ஏனைய பகுதிகளைப் போன்றே லிந்துலை லெமனியர் தோட்ட மக்களும் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 125 குடும்பங்கள் வாழும் லிந்துலை லெமனியர் தோட்ட மக்கள் பல தசாப்தங்களாக நிரந்தர குடியிருப்பின்றியே வாழ்ந்து வருகின்றனர். பழமையான தற்காலிக குடியிருப்புகளில் வாழும் இந்த மக்கள் குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகளின்றி அல்லலுறுகின்றனர். 2015 ஆண்டு பெய்த கடும் மழையின் காரணமாக இந்த தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதன்போது லிந்துலை லெமனியர் தோட்டத்தின் ஒரு பகுதியைச் சேர்ந்த 9 குடும்பங்களை அவர்களின் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டது. எனினும் மாற்றிடம் ஒன்று வழங்கப்படாமையினால் அச்சத்திற்கு மத்தியில் தொடர்ந்தும் தோட்டத்திலேயே வாழ வேண்டிய இன்னலை குறித்த 9 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களும் எதிர்கொண்டுள்ளனர். 75 வருஷம் காலமா இந்த லெமனியர் பிடிஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கூரத்தகடை யாரும் மாத்தி கொடுக்கறது இல்ல. நாட்டின் பொருளாதாரத்தில் பிரதான பங்காற்றும் மலையகம் மக்கள் எதிர்நோக்கும் சவால்களுள் சம்பள பிரச்சினை பாரியதொரு பிரச்சனையாக தற்போது உருவெடுத்து வருகின்றது. தலாக்கல்ல நடந்த ஒரு மீட்டிங்க்கு போயிருந்த எல்லாரும் மீட்டிங் போனப்ப ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் சொன்னாரு, தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் ஒரு கூடுதலான சம்பளத்தை பெற்றுத்தாருன்னு சொல்லி. அடுத்து அங்கே நம்மகிட்ட திகாம்பர ஐயா அவர்களும் அமர்ந்திருந்தாரு. அவரும் சொன்னாரு, எப்படியாச்சும் தோட்ட தொழிலாளர்களுக்கு கூடிய சம்பளத்தை பெற்றுத்தாருன்னு சொல்லி. ஆத்மந்தனமான சேரும் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டாருன்னு சொல்லி எங்களை காய்ச்சாரு. சம்பந்தமா அவங்களுக்கு ஓட்ட கொடுத்தோம். அவங்க இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த கூரை தகடுகளை எதுவும் மாற்றி கொடுக்கல. எங்க சம்பள பிரச்சனையை ஒழுங்கா எதுவும் செஞ்சு கொடுக்கல. கிளிநொச்சி ஆனையுறவு உமையால்புரம் பகுதியில் கொட்டப்படும் கழிவுகளினால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். உமையாள்புரம் பகுதியில் அமைந்துள்ள மக்கள் குடியிருப்புகளை அண்டிய பகுதியில் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு தாம் உள்ளாகுவதாகவும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். கழிவுகள் சுமார் 10 ஏக்கர் வரையில் பரவலாக கொட்டப்பட்டுள்ளமையை எம்மால் அவதானிக்க முடிந்தது. நாம் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ராணுவ பவுசர் ஒன்று மலசல கழிவு கொட்டுவதை அவதானிக்க முடிந்தது. ஆமீந்த கழிவு முன்னுக்கு டாய்லெட்டுகள் ஊத்தி எலும்புகளை எரிச்சு மண்ணம், அதோட ஆஸ்பத்திரி கழிவுகள், மற்றது கஞ்சல் சொப்பின்கள் எல்லாம் இங்கே பறந்து வந்து பிள்ளைகளுக்கு பெர்த்தம் காய்ச்சல், அதோட எங்களுக்கு இருக்கவும் இல்லாது சுவாசிக்க இல்லாம இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சின்னதுகளுக்கு ஒரே பெர்த்தம், அதை விட சுவாசிச்ச சாப்பிடுதல் இல்ல, சத்தி காய்ச்சல். ஆஸ்பத்திரி கொண்டு போற மங்கள இடங்கள இந்த பஸ்கள் மறிக்க மாட்டோம். சாப்பாடுகள் வச்சு சாப்பிட இல்லாத ஒரு இலையானுகள், வயிற்றோட்டங்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்த வயிற்றோட்டங்கள், மற்றது நாயல் அங்க இருக்கிற அந்த தோளுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடு வீடா எல்லாம் போடுது, எலும்புகள் அதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு ஒரே வருத்தமும் துன்பமும் தானே ஒரே பிரச்சனை. இந்த கழிவால கிட்ட கொட்டுறாங்க, எல்லா கழிவையும் கிட்ட கொட்டுறாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கழிவுகள் எல்லாம் கொட்டினோம். ஆஸ்பத்திரியில இருந்து வர ஆஸ்பத்திரி கழிவுகள், ஆடு மாடுகள் இருக்கிற இதுகள், மாட்டு தலைகள், தோல்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுறோம். நாயல் எல்லாம் சாப்பிட்டு போட்டு அதெல்லாம் நாயல் எல்லாம் வீட்டை சத்தி எடுத்து உள்ள ஒரு நாயம் வளர்க்க இல்லாது புள்ள ஒடிகள் எல்லாம் வருத்தம். இதன் காரணமாக தாம் வயிற்றோட்டம் உள்ளிட்ட பல நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கரைச்சி பிரதேச சபையினால் கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தலைமுறை அறிவித்தும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கரைச்சி பிரதேச செயலாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெருமுறிப்பு குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
பெருமுறிப்பு குளத்து நீரினை நம்பி சுமார் 100 ஏக்கர் சிறுபோக நெற்செய்கை பண்ணப்பட்டது. குளத்தின் புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெறாமையினால் நீரை தேக்கி வைக்க முடியாதுள்ளதாகவும் இதன் காரணமாக தற்போது சிறுபோக நெற்செய்கையை மேற்கொள்வதில் சிரமம் நிலவுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 2013ஆம் ஆண்டு வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் 2000 குளங்களை புதுப்பிக்கும் வேலை திட்டத்தில் பெருமுறிப்பு குளத்தின் புனரமைப்புக்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. எனினும் ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவிற்கு புனரமைப்பு வேலைகள் இடம்பெறவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 2012 நாங்கள் நிதி ஒதுக்கினது, அது வேலை திட்டம் வேலை நடக்கிற இல்லை. அதனால இப்போ இந்த முறை தண்ணி குளத்தில் சேர்க்க இல்லாமல் இருக்குது. குளம் தண்ணி கொஞ்சம் கூடி சேர்க்க இல்லாமல் கிடக்கு. இதுக்குள்ள 82 ஏக்கர் வயல் செய்கிறது, முழுமையாக செய்து முடிக்கல. குளத்தின் கீழே உள்ள மண்ணையை எடுத்து கட்டுக்கு போட்டு கட்டை அகலமாக செய்யவும் இல்லை, ஒழுங்கான வேலை செய்யலை. மற்ற வாய்க்காலம் அவசர தேவையின் போது தனியார் துறையிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வது தொடர்பில் இலங்கை மின்சார சபை அமைச்சரவைக்கும் தமக்கும் மாறுபட்ட தகவல்களை வழங்கியுள்ளதாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதற்கமைய 55 மெகாவாட் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்காக மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஆணைக்குழு நேற்று நிராகரித்தது. 35 மெகாவாட் மின்சாரத்தை அவசர தேவைகளின் போது கொள்வனவு செய்வதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சரவை மற்றும் பொருளாதார முகாமைத்துவத்திற்கான அமைச்சரவை உபக்குழுவிற்கு கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி இலங்கை மின்சார சபை அறிவித்தது. எம்பிலிபிட்டிய, பெலியத்த, மாத்தரை, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளுக்கு 95 மெகாவாட் மின்சாரமும், உக்குவளை, குருநாகல், பல்லைகல, நாவுல மற்றும் ஹபரணை ஆகிய பகுதிகளுக்கு 40 மெகாவாட் மின்சாரமும் தேவைப்படுவதாக அனுமதியை அமைச்சரவை வழங்கிய போதிலும் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் ஊடாகவே விநியோகத்திற்கான அனுமதியை பெற வேண்டும். எம்பிலிபிட்டியவில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இலங்கை மின்சார சபை அனுமதியை கோரியிருந்தது. எனினும் அதனை நிராகரித்த ஆணைக்குழு அவசர தேவையின் போது மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான எந்தவித தேவையும் எழவில்லை என மின்சார சபைக்கு அறிவித்தது. ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட திட்டத்தில் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான எந்தவித தேவையும் ஏற்பட்டிருக்கவில்லை என மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அத்துடன் மின்சார சபையினால் வழங்கப்பட்டுள்ள சில தகவல்கள் தவறாக காணப்படுவதாகவும் ஆணைக்குழு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எம்பிலிபிட்டிய தனியார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தேசிய மின் கட்டமைப்புடன் 100 மெகாவாட் மின்சாரத்தை இலங்கை மின்சார சபை இணைத்துள்ளதாக இது தொடர்பில் இன்று நாம் வினவிய போது சபையின் தலைவர் உறுதிப்படுத்தினார். எம்பிலிபிட்டியவிலிருந்து எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் விநியோகிக்கப்படுகின்றது? மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை பொருட்படுத்தாது இந்த கொள்வனவை மேற்கொண்ட இலங்கை மின்சார சபை தனியார் பிரிவிடமிருந்து 55 மெகாவாட் மின்சாரத்தை மீண்டும் கொள்வனவு செய்வதற்கான மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் ஏப்ரல் 19ஆம் தேதி அனுமதி கோரியுள்ளது. ஹம்பாந்தோட்டைக்கு 20 மெகாவாட் மின்சாரத்தையும், காலிக்கு 15 மெகாவாட் மின்சாரத்தையும், ஹம்பாந்தோட்டைக்கு 20 மெகாவாட் மின்சாரத்தையும் வழங்குவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது. எனினும் அமைச்சரவையிடம் முன்வைத்த மின்சாரத்தின் அளவிலும் ஆணைக்குழுவிடம் முன்வைத்த அளவிலும் வேறுபாடுகள் காணப்படுவதாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்று இலங்கை மின்சார சபைக்கு அனுப்பிய பதில் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 135 மெகாவாட் மின்சாரத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதுடன் எம்பிலிபிட்டியவிலிருந்து பெறப்பட்ட 100 மெகாவாட் மின்சாரத்துடன் மேலும் 55 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் பட்சத்தில் திடீரென கொள்வனவு செய்த மின்சாரத்தின் அளவு 155 மெகாவாட்டாக காணப்படுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 20 மெகாவாட் வித்தியாசம் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபையிடம் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது போதுமான அளவு விநியோகம் காணப்படுகின்ற போது தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு எந்தவித தேவையும் இல்லை என மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. මෙහෙම හදිසි තත්වයක් එන බවක් இவ்வாறானதொரு அவசர நிலைமை ஏற்பட போகின்றது என்பதை இலங்கை மின்சார சபை எப்போது அறிந்தது. கடந்த வருடம் உற்பத்தி திட்டம் ஒன்றை அனுமதிக்காக முன்வைத்திருந்தனர். இவ்வாறான நெருக்கடி ஏற்படும் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. ஜனவரி மாதத்திலேனும் தட்டுப்பாடு நிலவுகின்றமை தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. அவ்வாறெனின் திடீரென இந்த தட்டுப்பாடு எவ்வாறு ஏற்பட்டது, அது தொடர்பில் ஏன் முன்னரே அறிந்திருக்கவில்லை? இதனை எவ்வாறு நியாயப்படுத்துவது? அண்மையில் இலங்கை முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. 1-2 மின் பிரபாக்கிகள் சேதமாகின. அதனால் தற்போது மின் விநியோகிக்க முடியாது என்று கூறுவது முரணான விடயமாகும். மின்பிரப்பாக்கி செயலிழந்தால் மின்பிரப்பாக்கியை கொள்வனவு செய்யாது ஏன் உற்பத்தி நிலையங்களை கொண்டு வருகின்றார்கள்? தொழில்நுட்ப ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் என்ற வகையில் இந்த பிரச்சினை தற்போது பலப்பெற்றுள்ளது. இத்துடன் நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.